அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆய்க்குடி பசுபதி குமாரசுவாமி. நான் 3 மொழிகளில் இறையருளால் கவிதை எழுதுகிறேன். அதனால் மும்மொழி கவிஞர் என்று எழுதிக் கொள்கிறேன். நான் இந்திய இராணுவ வீரர்களை பற்றி ஒரு கவிதை எழுதியுள்ளேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது கவிதை. பாரத முப்படை இராணுவ வீரர்கள். பாரத முப்படை இராணுவ வீரர்கள். பாரதவாசிகள் நலமாக வாழ தன்னலம் கருதாத தியாகச் சுடர்கள் நீங்கள். பாரதவாசிகள் நலமாக வாழ தன்னலம் கருதாத தியாகச் சுடர்கள் நீங்கள். யமனுக்கு லஞ்சம் கொடுக்க முடியுமா என்று யோசிக்கும் சில மனிதர்கள் மத்தியில் நாட்டுக்காக உயிர் விடுவேன் என்று தெரிந்தே பணியில் சேரும் உன்னத ஆத்மாக்கள் நீங்கள். யமனுக்கு லஞ்சம் கொடுக்க முடியுமா என்று யோசிக்கும் சில மனிதர்கள் மத்தியில் நாட்டுக்காக உயிர் விடுவேன் என்று தெரிந்தே பணியில் சேரும் உன்னத ஆத்மாக்கள் நீங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் தியாகத்தில் சம பங்கு வகிப்பவர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் தியாகத்தில் சம பங்கு வகிப்பவர்கள். கண்டிப்பாக காலையில் கண்விழிப்பேன் என்ற அலாரம் வைத்து உறங்கச் செல்லும் மனிதர்கள் மத்தியில் இது கூட கடைசி இரவாக இருக்கலாம் என்ற நிலையில் இருப்பவர்கள் நீங்கள். கண்டிப்பாக காலையில் கண்விழிப்பேன் என்ற அலாரம் வைத்து உறங்கச் செல்லும் மனிதர்கள் மத்தியில் இது கூட கடைசி இரவாக இருக்கலாம் என்ற நிலையில் இருப்பவர்கள் நீங்கள். தெய்வத்தை நாங்கள் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் காவல் தெய்வம் ஐயனார் நீங்கள்தான். தெய்வத்தை நாங்கள் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் காவல் தெய்வம் ஐயனார் நீங்கள்தான். உங்கள் தியாகத்துக்கு நன்றி சொல்ல எந்த மொழியிலும் வார்த்தைகளுக்கு வலுவில்லை. உங்கள் தியாகத்துக்கு நன்றி சொல்ல எந்த மொழியிலும் வார்த்தைகளுக்கு வலுவில்லை. வணங்குகிறோம் பாரத சேனையை, நேசிக்கிறோம் இந்திய இராணுவத்தை. வணங்குகிறோம் பாரத சேனையை, நேசிக்கிறோம் இந்திய இராணுவத்தை. ஆக்கம் மும்மொழி கவிஞர் ஆய்க்குடி பசுபதி குமாரசுவாமி. இருப்பு ஈரோடு. அலைபேசி எண் 9442373590. நன்றி.